வணக்கம், வெல்கம் பேக் டு indianmay.com. நான் உங்களோட சனாராம். பேண்டமிக்னால ஃபினான்ஷியல் கிரன்ச்ல நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஜென்டில் ரிமைண்டர். நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளால பைசா சம்பாதிக்க முடியும். அதாவது அந்த ஸ்கில்ஸை மானிட்டைஸ் பண்ண முடியும். ஒரு 8 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேங்க. எக்ஸாம்பிள் அப்படின்றத விட இந்த ஒரு 8 ஸ்கில்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இதை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது மட்டும் கிடையாது, மற்ற ஸ்கில்ஸை வச்சு நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களோட அந்த ஸ்பெஷல் ஸ்கில் என்ன அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ நல்லா பூம் ஆயிட்டு இருக்கிறது என்ன? ஆன்லைன் தான். ஸோ ப்ராடக்ட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், இது மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா SEO கண்டிப்பா தேவை. இதை பத்தின ஒரு ரிசர்ச் நடத்துங்க. இதோட அனலிட்டிக்ஸ்லாம் புரிஞ்சுட்டு உங்களால இந்த ரீச் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இதை படிச்சுட்டு கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிளைண்ட்ஸை பொறுத்து இன்கமும் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு, இப்போ உங்களுக்கு டாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தெரியும், சரி அக்கௌண்டிங் தெரியும், ஒரு கம்பெனிக்கான பேசிக் ஸ்டப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு கம்பெனி கீழே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு கிளைண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க மூலமா நமக்கு இன்கம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே இந்த டாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த வேலை பார்த்துட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு, உங்களுக்கு ஒருவேளை வேலை போயிடுச்சு அப்படின்னா எப்படி இப்படி யூஸ் பண்ணலான்றதை யோசிங்க. ஸோ ரெண்டாவது என்ன, ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குன்னா எல்லா கம்பெனிக்கு இது தேவைப்படும். எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது, உங்களோட ப்ரொஃபைல் எப்படி ரெடி ஆக்குறது அப்படின்றத யோசிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிச்சிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா கூட சேர்ந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போயாச்சு. ஸ்டிச்சிங்லாம் அம்மா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வேலை போனோடனே அவங்க ரொம்ப சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி டக்குன்னு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி அம்மா கூட சேர்ந்து ஸ்டிச் பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இவங்களோட ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இவங்க ட்ரெண்டியாக தைக்கிறாங்க. அம்மா அப்படின்றப்போ கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன், அந்த மாடர்ன் அந்த ஸ்டைல் இருக்கும். ஸோ இவங்க 25-26 இயர்ஸ்ல ஸ்டிச் பண்றாங்க அப்படின்றப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திரும்ப ட்ரெஸ் வாங்குறது, துணி வாங்குறதுலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பீப்புள் ஆர் அப்ரோச்சிங். ஸோ இந்த வகையாக உங்களுக்கு இன்கம் வருது. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், இல்லைன்னா எம்ப்ராய்டரி போட தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியறப்போ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக யூ கேன் அட்ராக்ட் பீப்புள். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன, ஸ்டிச்சிங், டெய்லரிங், இந்த சைடு உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கேன் கிவ் இட் அ ட்ரை. நாலாவது ஹோம்மேட் ஃபுட் அப்படின்றது எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு லொக்காலிட்டியில் இருக்கீங்க, ஃபேமிலியோடு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியும், அதே லொக்காலிட்டியில் பேச்சுலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தா அவங்க சந்தோஷமும் படுவாங்க, நமக்கு காசும் கிடைக்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே போயிட்டு இப்போ நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. பட் இந்த மாதிரி ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னா வீட்டில் சமைச்சு அவங்களும் சாப்பிட போகிறாங்க, நமக்கும் தராங்கன்றப்போ ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்கும். ப்ளஸ் வீட்டு ஃபுட்டுன்றப்போ அந்த சந்தோஷமும் தனி தான். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும், ட்ரஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஒட்டி நெக்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லணும் அப்படின்னா பேக்கிங். பேண்டமிக் டைமில் எல்லாருமே பேக் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேக்காக பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா, சரி பேக் பண்ணுறோம், சும்மா பக்கத்து வீட்டில் ஒரு டேஸ்ட் கொடுக்கலான்னு கொடுத்தப்போ அந்த வீட்டில் குழந்தைக்கு எனக்கு பர்த்டே. ஸோ அந்த குழந்தையோட பர்த்டேக்கு கேக் கொடுத்து இந்த கேக் நல்லா இருந்ததுன்னு சொல்லி இப்போ அந்த லொக்காலிட்டியில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் எங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ குட்டி குட்டியாக மஃபன்ஸு, குக்கீஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் வேலை போயிருந்தது, இவங்க பண்ணிட்டு இருந்தது வேற வேலை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் இந்த மாதிரி பேக்கிங் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அதுலேருந்து போதுமான இன்கம் அவங்களுக்கு கிடைச்சிட்டும் இருக்கு. சரி, சிக்ஸ்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பேச பிடிக்கும், பேச தெரியும், கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா சேல்ஸை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இவ்வளோ டாக் டைம் பேசணும், அதாவது இவ்வளோ மணி நேரம் நீங்கள் பேசணும், இது உங்களோட டார்கெட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கமும் இருக்கு. நீங்கள் அந்த டார்கெட் ஜாஸ்தி அச்சீவ் பண்ண உங்களுக்கு இன்சென்டிவும் கிடைக்குது. பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்தே கால் வழி நீங்கள் வேலை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இது நம்மளோட 6வது ஆப்ஷன். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூமிங். அது ஒரு பொண்ணுக்காகட்டும் ஒரு பையனுக்காகட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா மேக்கப் போட்டுக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதை சொல்லி கொடுங்க. இன்னொன்று என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியே மேக்கப் போட்டு ரீக்ரியேட் பண்றாங்க. ஒன்று அவங்களுக்கே போட்டுக்கிறாங்க, இல்லை வேற யாருக்காவது போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீச் இருக்கு.
ஆனால் அது மூலியமாகவும் நமக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி vlogging ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த க்ரூமிங், பியூட்டி, இப்போ போஸ்டிங் வரைக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. டிஷர்ட் போட்டு அப்படி போஸ்ட் பண்ணுங்க, சாரி போட்டு அப்படி போஸ்ட் பண்ணுங்க, சிஸ்டர் பிரதர்ஸ் இப்படி போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? பேண்டமிக் டைம்ல. ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களோட சேனலையோ உங்க vlogகையோ ஸ்டார்ட் பண்ணணும். உங்க பேஜ் எதுனாலும் சரி. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மக்கள் சேர ஆரம்பிப்பாங்க, ரீச் கிடைக்கும், வைரலா போயிடுச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் செட்டில். ஸோ இது வந்துட்டு நம்மளோட 7வது ஆப்ஷன். 8வது ஆப்ஷன் லாஸ்ட் என்ன அப்படின்னா கான்டென்ட்டுங்க. இதை நான் நிறைய வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எழுத வரும், எழுத பிடிக்கும், பல லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எதுனாலும் சரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட் ரைட்டர்ஸ் வேணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்ல இருந்து எழுதி அனுப்புங்க, அவ்வளவுதான். மெயில் பண்ண சொல்லிடுவாங்க. நமக்கு லேப்டாப் இருந்ததுன்னா, சிஸ்டம் இருந்ததுன்னா போதும். இங்கிலீஷ் அப்படின்னா நீங்க போன்லயே டைப் பண்ணி வந்து அனுப்பிச்சிடலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ கான்டென்ட் நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம். ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து நீங்க வீட்ல இருந்தே ஃபுல் டைம் பேமெண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்து இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன இந்த 8 ஸ்கில்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்து போதுமான அளவு இன்கம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண உடனே இல்லை ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படி டக்குன்னு பெரிய இன்கம் கொடுத்து நம்ம 30, 40, 50,000 சேலரி வாங்கிட்டு இருந்தோம்னா வேலை போயிடுச்சுன்னா அதை வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு கொடுக்குமானா கண்டிப்பா வந்து கிடையாது. உண்மை என்ன, ப்ராக்டிக்கலா என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை பில்ட் பண்ணி அதை பெருசாக்குறது தான் வந்து இருக்கு. வீட்டுல நம்ம வந்துட்டு ஒண்ணுமே செய்யாம வேலை இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்கு பதிலா ஓகே எனக்கு இந்த ஸ்கில் வந்து இருக்கு, நான் இதை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பா அது நமக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். மேபி இந்த மாசம் நமக்கு ஒரு 5,000 வந்துச்சுன்னா அடுத்த மாசம் ஒரு 10,000 வரும். அப்படியே ரீச் போக போக நீங்க சேலரி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை விட ஜாஸ்தியாவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி கிடைச்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணா பெஸ்டா பண்ண முடியும், இதுல நான் பெஸ்ட், இது நல்லா பண்ணுவேன் அப்படின்றப்போ அதுக்கு சுத்தி என்ன ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத தேடி பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ஒரே ஒரு விஷயம் தான், என்னைக்குமே மனசை வந்து தளர விட்டுறாதீங்க. we can fight. கண்டிப்பா நம்ம ஃபைட் பண்ணோம் அப்படின்னா லைஃப்ல சக்சஸ்க்கு போகலாம். கஷ்டம் தான். இப்போ எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரகிள்ல எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஓடிட்டு இருக்கோம். ஒரு சிலவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க, they are fortunate enough. ஸோ நாம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் காசு இல்லாம அப்படின்னா நமக்கான வழியை நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ரிமைண்டர். அண்ட் ஒருவேளை நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோர்சஸ் வந்து இருக்குங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப், மாடியூல் பை மாடியூல், ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி, மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்படி, லோன் எடுக்கிறீங்களா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. டவுட் வந்தா கிளாரிஃபை பண்றதுக்கு ஃபினான்ஷியல் கோச்சஸும் வந்து இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஸ் என்ன அப்படின்றத இது மூலியமா கத்துக்க முடியும். ஸோ கத்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமாக படிக்கவும். இன்வெஸ்ட்மென்ட்டிற்கு முன்னதாக இப்படிப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? இதுவரைக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதவரா? அதாவது சில பிரச்சனைகளுக்காக அப்படின்னா கவலையை விடுங்க, நான் உங்களுக்கான தீர்வு சொல்றேன். நாங்க ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி. எங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல நாங்க உங்களுக்கு கத்து தரோம் A to Z இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. நீங்க கத்துக்க போறது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுல இருக்கிற மொத்த சீக்ரெட் பத்தியும் தான். அதை இந்த கோர்ஸ்ல பாப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோர்ஸை நீங்க பாக்கும்போது நீங்களே சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது சமைக்கிறத விட ரொம்ப ஈஸியானதுன்னு. சோ இப்பவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகிறது உறுதி.